அருள் வரப்போகுது. ஆத்த அருள் வரப்போகுது. மாரியாத்த அருள். அருள்லாம் வராது. என்னடி இது? ஏம்மா எங்க போனாலும் வீடியோ எடுத்துலாம் பார்த்தா இப்போ கோயில் எழுதிக்கேம்மா நீங்க. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். இப்போ நான் எங்க கிளம்ப போறேன்னா, நம்ம கருப்பனை பார்க்க நம்ம கருப்பசாமி கோயிலுக்கு தான் போறோம். ஏன்னா மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதான் சரி கருப்பசாமி கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிருக்கேன். மனசு கஷ்டமா இருக்கும் போது தான் நம்ம சாமியை தேடுறோம். நம்மன்னு இல்லை, நான் சந்தோஷமா இருக்கும் போது சாமியை தேட மாட்டோம். கஷ்டமா இருக்கும் போது தான் சாமியை தேடி போறோம். இதுதான் பார்த்துக்கோங்க என்னோட ஒரிஜினல் கலர். குளிச்சுட்டு வந்ததும் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டு போட்டு ரொம்ப இதாயிடுச்சு. இப்போல்லாம் ஃபவுண்டேஷனை விட்டுட்டேன். நம்ம ஒரிஜினல் கலரே நல்லா தானே இருக்கு. எதுக்கு இந்த ஃபவுண்டேஷன்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு தான் ஃபவுண்டேஷன்லாம் விட்டாச்சு. வெறும் ஜெட் பவுட்ரு தான். பவுட்ரு மட்டும் போட்டு அப்படியே போனிடெயில் போட்டு கிளம்பிடுவேன். வாங்க போகலாமா? கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாமா? இந்த வெறும் பவுடர் மட்டும் தான் அடித்தேன். பார்க்க நீட்டாக சிம்பிளாக நல்லா இருக்குதா? சரி வாங்க போகலாம். போகிற வழியில் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறோம். சாப்பாடு வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல். போகிற வழியில் அவருக்கு மத்தியானம் கொடுத்துட்டு போவோம். வாங்க. வண்டியில் கிளம்பியாச்சு. நானும் எங்கள் மைனியும் சாப்பாடு கொண்டு வந்தாச்சு. கூடையில் கொண்டு வந்திருக்கோம். கூடையில் கொண்டு வந்தாலே என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. வாங்க கம்பெனிக்குள்ளே கொண்டு போய் கொடுப்போம். சரி கொடுத்துட்டு வரேன். வாங்க என் வீட்டுக்கார ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம். பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிருக்காரு. நம்ம பாட்டை போட்டால் காப்பிரைட் வந்துடும். அதனால் ஓன் வாய்ஸ் கொடுக்கேன். இந்தாங்க மாமு, உங்களுக்கு சோறு கொண்டு வந்திருக்கேன், கூடையில் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க சரியா? சாம்பார் சாப்பாடு. சரி ஓகே, நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா? இதான் எங்கள் சிவகாசி மாரியம்மா கோவில். மாரியம்மன் பார்த்துக்கோங்க. இங்கிட்டு தெப்பக்குளம் இருக்கு. செப்பக்குளம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கருப்பனை பார்க்க வந்தாச்சு. என்னை பத்திச்சிடும். கருப்பனை பார்த்து சாமி மட்டும் தண்ணி எரிஞ்சாச்சு. அதில் எடுத்து விபூதி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அள்ளி வச்சுக்கோங்க. போதும். ஆத்த அருள் வரப்போகுது. மாரியாத்த அருள். அருள்லாம் வராது. பனி, ரோஸு, திருநீர் பிரசாதம். கருப்பனை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. கருப்பா நீ தான் துணை இருக்கணும். கருப்பனை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு வந்துட்டு போகவும் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கும் மனசு கஷ்டமா இருந்தா இப்படி உங்க பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போங்க. மெயினா கருப்பசாமி கோயிலுக்கு தண்ணி எரிஞ்சிட்டு போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 2 கரும்பு ஜூஸ் போடுங்கண்ணே. நல்லா இனிப்பா இஞ்சி எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு புதினா. கரும்பு ஜூஸ் போடுங்க. கரும்பு ஜூஸ். Cheers சொன்னாலையா? Cheers. வீட்டுக்காருக்கு சாம்பார் சோறு கொடுத்துட்டு நாங்க ஹோட்டல்ல பிரியாணி. கோயில் போயிட்டு சிக்கன் பிரியாணி அடிச்சு விளாசுறோம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.